ஹாய் ஜி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் வயிறார சாப்பிடணும் எப்பயுமே, அதான் என்னோட குறிக்கோள். அதனால தான் இப்போ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம பாரதி ஸ்டாண்ட் இடத்துக்கு வந்திருக்கோம். இது வேற யாரும் இல்லை, என்னோட கடை தான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ இந்த லைட்டு, இந்த நம்ம இந்த வண்டியோட லைட் இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட டேர் மார்க். இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா அது ஈவினிங் தான் போடுவோம். இந்த லைட்டு இது எரிஞ்சிச்சுனாலே நம்ம கடை ஷாப் ஓப்பன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அர்த்தம் கண்டிப்பா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த லைட் எரியும் எப்பயுமே. மார்னிங்கும் நம்மகிட்ட இருக்கு எப்பயுமே. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுமே இருக்கு. கடையோட சின்ன கடை. இப்போ வந்து இந்த கடை ஷாப் வந்து சின்னதா தெரியும். போர்டுலாம் சைடில் இருக்கும். அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் பெரிய கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்ல காமிச்ச பாருங்க ஒரு போர்டு, அந்த போர்டு வந்து நீங்க அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். அப்படி நீங்க நேரம் உள்ள வந்தீங்கன்னா வெளியில பாக்குறதுக்கும் கடையை உள்ள வந்து பாக்குறதுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்லா உட்காந்து சாப்பிடுறதுக்கு. அது கடையோட என்ட்ரன்ஸை பார்த்து நீங்க எதையும் முடிவு பண்ணாங்க. அதுதான் புக் மை சார்ஜ் ஜட்ஜ் சொல்லுவாங்க. அது எனக்கு இங்கிலீஷ்ல பெருசா வர தெரியாது. புக்கோட என்ட்ரன்ஸை பார்த்துருந்தாங்க, உள்ள படிச்சு பாருங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இப்ப நம்ம கடையோட முகப்பை மட்டும் பார்த்து நீங்க எதுவும் சர்ச் பண்ணாங்க. உள்ள வாங்க, அப்படியே உள்ள வந்தீங்கன்னா பாத்துங்க. ஆம்பியன்ஸ் தான் நம்மளோட ஆம்பியன்ஸ். இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அதனால ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே உள்ள வந்து யூசிங்க. இது நம்ம என்ட்ரன்ஸ். இது அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இது டைனிங். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாய்ப்பு இது எல்லாமே இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாதிரி வச்சு நம்ம பர்த்டே யூனிட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.